Hi dears, last class we started chapter 2, the flower, and we saw the structure of a flower and types of flowers we have seen. Okay, and today we are going to see functions of a flower. Can you list out at least 5 different functions of a flowers? The main function of a flower is to produce seeds and fruits for reproduction. For the formation of seeds, as a first step, the pollen grains from the anther need to be transferred to the stigma of the pistil. The process of transfer of pollen grains to the stigma is known as pollination. Okay, so flowers வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதில் ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து என்னது, அதாவது சீட் இல்லை ஃப்ரூட்ஸ் வந்து ரீப்ரொடக்ஷன்ஸ்க்கு ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ அந்த சீடு ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, போலன் கிரைன்ஸ் வந்து ஆன்தரில் இருக்க போலன் கிரைன்ஸ் வந்து ஸ்டிக்மா, அதாவது பிஸ்டல் இருக்குல்ல ஸ்டிக்மா, அங்கே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அப்போ தான் பாலினேஷன் நடக்கும். ஓகே, பாலினேஷன் அப்படின்னா மகரந்த சேர்க்கை. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்னது, ஒரு சீடோ ஒரு ஃப்ரூட்டோ உருவாகும். ஸோ ஓகே, அந்த ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிக்மாவில் இருக்கிற ஆன்தரில் இருக்கிற அந்த போலன் கிரைன்ஸ் வந்து ஸ்டிக்மா, ஓகே, அங்கே போய் டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அந்த போலன் கிரைன்ஸ் அங்கே போனால் தான் நம்மளுக்கு என்ன பண்ணணும், பாலினேஷன்ற ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக ஃப்ரூட்டோ இல்லை சீடோ டெவலப் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாலினேஷன்னா மகரந்த சேர்க்கை. Pollination is the process of transfer of pollen grains produced inside the anther to the stigma of the same or another flower. It is of two kinds, self-pollination and cross-pollination. So, pollination அப்படின்றது என்னது, ஆன்தரில் இருக்க pollen grains வந்து ஸ்டிக்மாவுக்கு போகணும். ஸோ அந்த ப்ராசஸ் பேர் பாலினேஷன். ஸோ அந்த பாலினேஷனே 2 டைப்ஸாக டிவைட் ஆயிருக்காங்க. ஒன்று செல்ஃப் பாலினேஷன், இன்னொன்று கிராஸ் பாலினேஷன் அப்படின்றது. ஓகே, லெட் அஸ் see self pollination. This kind of pollination involves the same plant, the transfer of pollen grains from the anther to the stigma of the same flower or another flower on the same plant is known as self pollination. This kind of pollination generally takes place in bisexual flowers because they have both male and female reproductive parts. Okay, self pollination அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸில் நடக்கும். பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ்னால் என்ன அப்படின்னா, எந்த ஃப்ளவருக்கு மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் பார்ட் ரெண்டு ரீப்ரடக்டிவ் ஆர்கனுமே எந்த ஃப்ளவரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அந்த ஃப்ளவரை பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஃப்ளவர்ஸில் தான் என்ன நடக்கும், செல்ஃப் பாலினேஷன் நடக்கும். see the diagram. இது வந்து என்னது சொல்லுவோம் நம்ம, ஆன்தர். ஓகே, இங்கே தான் என்ன இருக்கும், போலன் கிரைன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஆன்தர், அதாவது மேல் ரீப்ரடக்டிவ் பார்ட்டில் இருக்க இந்த போலன் கிரைன்ஸ் வந்து இங்கே ஸ்டிக்மாவுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகணும். ஸ்டிக்மான்றது வந்து ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் பார்ட். ஸோ மேல் ரீப்ரடக்டிவ் பார்ட்டில் இருக்க அந்த போலன் கிரைன்ஸ் வந்து ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் பார்ட்டான ஸ்டிக்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் தான் அதை பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கே மேல் ரீப்ரடக்டிவ் பார்ட் அண்ட் ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் பார்ட் ரெண்டுமே ஒரே ஃப்ளவரில் இருக்குது. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், செல்ஃப் பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரே ஃப்ளவரில் ஆன்தர் வந்து போலன் கிரைன்ஸை அதே ஃப்ளவரில் இருக்க ஸ்டிக்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுச்சுன்னா அது செல்ஃப் பாலினேஷன். ஓகே, இது வந்து எதில் நடக்கும், பைசெக்சுவல் ஃப்ளவர்ஸ் தான் மோஸ்ட்லி நடக்கும். நெக்ஸ்ட், கிராஸ் பாலினேஷன். திஸ் கைண்ட் ஆஃப் பாலினேஷன் இன்வால்வ்ஸ் 2 different plants of the same kind. The transfer of pollen grains from the anther of one flower to the stigma of another flower on different plant of the same kind is known as cross pollination. So cross pollination-ன்றது வெவ்வேறு ஃப்ளவர்ஸ், அதாவது ஒரே பிளான்ட்டு வேறு வேறு பகுதிகளில் இருக்கும் இல்லையா,
ஓகே, கொஞ்சம் தூரமாக வச்சுருப்போம் இல்லையா ஒரே வகையான பிளான்ட்டு, அதே ஒரே வகையான பிளான்ட்டில் பூக்கிற பூ. ஓகே, இப்போது சப்போஸ் ரோஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இன்னொரு பிளான்ட்டில் இருக்க ரோஸ். ஓகே, இது ரெண்டுமே ஒரே வகையான பிளான்ட்டு தான். ஸோ அதே மாதிரி அந்த ஒரு ரோஸில் இருக்கிற அந்த ஆந்தர், அந்த போலன் கிரைன்ஸ் வந்து இன்னொரு ரோஸ் பிளான்ட்டில் இருக்க ஸ்டிக்மாவில் போய் அந்த போலன் கிரைன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அது வந்து கிராஸ் பாலினேஷன். அதாவது ஒரே வகையான செடி, அந்த ஆந்தர் போலன் கிரைன்ஸ் மட்டும் ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, ஸோ அந்த மாதிரி போகிறது கிராஸ் பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எங்கே நடக்கும்? கிராஸ் பாலினேஷன் வந்து ஒரே செடியில் நடக்காது. ஒரே மாதிரியான செடியில் ரெண்டு இருக்கணும். ஒரே மாதிரியான செடி ரெண்டு இருந்தால் தான் இந்த கிராஸ் பாலினேஷன். ஒரு பூவில் இருக்க ஆந்தரை எடுத்துகிட்டு போய் இன்னொரு பூவில் இருக்க ஸ்டிக்மாவோட போய் அந்த போலன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இதுக்கு பேர் கிராஸ் பாலினேஷன். நெக்ஸ்ட், ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன். Plants cannot move from one place to another. Therefore, an external agent is needed to carry out the process of pollination. Several factors such as insects, wind, water, and animals help in transferring the pollen grains from the anther of one flower to the stigma of another flower. These are known as agents of pollination. ஸோ ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன்றது ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம சொன்னோம் இல்லையா, ஆந்தரில் இருக்கிற அந்த போலன் கிரைன்ஸ் வந்து ஸ்டிக்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகணும், அப்போ தான் பாலினேஷன் நடக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ஆந்தரில் இருக்க அந்த போலன் வந்து எப்படி ஸ்டிக்மாவுக்கு போகும்? அதாவது பிளான்ட்ஸ்னால மூவ் பண்ண முடியாது. ஓகே, அதனால் என்ன பண்ணுவோம், சில எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பாலினேஷனுக்கு. இவங்க ஹெல்ப் பண்ணுறது மூலிமா அந்த ஆந்தரில் இருக்க அந்த போலன் வந்து ஸ்டிக்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ எந்த மாதிரியான ஏஜென்ட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா, இன்செக்ட்ஸ், விண்ட், வாட்டர், அனிமல்ஸ். இது மூலிமா ஒரு ஃப்ளவரில் இருக்க அந்த போலன் கிரைன்ஸ், ஆந்தரில் இருக்க போலன் கிரைன்ஸ் வந்து இன்னொரு ஃப்ளவரில் இருக்க ஸ்டிக்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ ஒரு இன்செக்ட் மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம், ஒரு விண்டு, ஒரு வாட்டர், இல்லை ஒரு அனிமல்ஸ் மூலயமா இந்த போலன் கிரைன்ஸ் வந்து ஒரு ஃப்ளவர்லேருந்து இன்னொரு ஃப்ளவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்களே, இதை தான் அவங்க ஏஜென்ட் ஆஃப் பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட், இன்செக்ட் பாலினேஷன் ஆர் என்டோமோஃபிலி. Butterflies, bees, beetles, and other insects fly towards flower to collect nectar. When they are sitting on a flower, the pollen grains get stuck to their body parts. When these insects move to another flower, the pollen is transferred to the stigma of the other flower and fertilization takes place. Pollination is by insects is the most common method of pollination. Examples of insect pollinated flowers include rose, marigold, mustard, potato, onion and dahlia. ஓகே, ஃபஸ்ட்டு பாலினேஷன் வந்து இன்செக்ட் பாலினேஷன். இதை வந்து என்டோமோஃபிலி அப்படின்னு சொல்லுவோம். இதில் இன்செக்ட்ஸ் எல்லாமே பாலினேஷனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க? இன்செக்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவோம்? பட்டர்ஃப்ளைஸ், பீஸ், பீட்டில்ஸ், மித்த இன்செக்ட்ஸ் எல்லாமே அடங்கும். ஓகேவா? ஸோ இந்த இன்செக்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதாவது தேன் குடிக்கிறதுக்காண்டி ஃப்ளவர்ஸை நோக்கி வருவாங்க இல்லையா, நெக்டாரை கலெக்ட் பண்ணுறதுக்காண்டி. அப்போது நெக்டார் கலெக்ட் பண்ணுற டயத்தில் அவங்க பாடி பார்ட்ஸில் போலன் கிரைன்ஸ் வந்து போய் ஒட்டிக்கிறோம். ஸோ ஒட்டுறது மூலயமா அவங்க இன்னொரு ஃப்ளவருக்கு போகிறப்போ அந்த போலன் கிரைன்ஸ் வந்து இன்னொரு ஃப்ளவரில் இருக்க ஸ்டிக்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ அது மூலயமா நம்மளுக்கு ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு இன்செக்ட் வந்து போலனை எடுத்துகிட்டு போய் இன்னொரு ஃப்ளவரில் இருக்க ஸ்டிக்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்செக்ட் பாலினேட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் என்னென்ன சொல்லுவோம் அப்படின்னா, ரோஸ், மேரிகோல்டு, மஸ்டர்ட், பொட்டேட்டோ, ஆனியன் அண்ட் டாலியா. இது எல்லாமே இன்செக்ட் மூலியமாக பாலினேட் ஆன ஃப்ளவர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட், most flowers that are pollinated by insects show the following characteristic feature. ஸோ நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து இன்செக்ட்ஸ் மூலயமா பாலினேட் ஆகிருக்கும் இல்லையா, அதுக்கான சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த ஃப்ளவர்ஸ்க்குரிய ஃபீச்சர்ஸ். These flowers have attractive and brightly colored petals so that insects are attracted towards them. Okay,
இந்த ஃப்ளவர்ஸ்க்கு எல்லாம் நம்ம அட்ராக்ட் அண்ட் பிரைட்லி அதோட இதழ்கள் எல்லாமே ரொம்ப பிரைட்டாக அட்ராக்ட் பண்ணுற விதமாக இருக்குது. ஸோ அதனால இன்செக்ட்ஸ் வந்து அந்த ஃப்ளவர்ஸை தேடி வருது. ஸோ அது மூலயமா பாலினேஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், தீஸ் ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் நெக்டார் விச் இஸ் த ஃபுட் ஃபார் இன்செக்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து நெக்டார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த நெக்டார்ன்றது அந்த இன்செக்ட்டுக்குரிய ஃபுட்டு. ஸோ அதை தேடி வர்றது மூலியமாக இந்த ஃப்ளவர்ஸ்க்கு இந்த ஃப்ளவர்ஸை தேடி இந்த இன்செக்ட்ஸ் வருது. ஓகே, அதாவது நெக்டாரை கலெக்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த ஃப்ளவர்ஸை தேடி வருது. அது மூலயமா அவங்க என்ன பண்ணுறாங்க, பாலினேஷன் ஹெல்ப் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், the pollen grains are sticky so that they are able to stick to the body parts of insects. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆந்தரில் இருக்க அந்த போலன் கிரைன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியானது. ஸோ அதனால அந்த இன்செக்ட்ஸோட பாடி பார்ட்ஸில் ஈஸியாகவே என்ன ஆயிரும், ஒட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், மோஸ்ட் ஃப்ளவர்ஸ் ஆர் ஸ்வீட் ஸ்மெல்லிங் ஆர் ஹாவ் அ ஃப்ராக்ரன்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளவர்ஸ்க்கு எல்லாமே ஒரு ஸ்வீட்டான ஸ்மெல்லும் நிறைய நறுமணமும் இருக்கிறதுனால இன்செக்ட்ஸ் வந்து அந்த ஃப்ளவரை தேடி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. see here the insects is sitting to collect the nectar. இது வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவையான நெக்டாரை கலெக்ட் பண்ணுறதுக்காண்டி அந்த ஃப்ளவர் தேடி வர்றாங்க. அப்படி வர்றப்போ அந்த போலன் வந்து அவங்க பாடியோடு ஒட்டிக்குது. ஓகே, அப்படி ஒட்டிக்கிட்டப்போ இன்னொரு ஃப்ளவர் தேடி அவங்க போகிறப்போ அந்த போலன் வந்து இன்னொரு ஃப்ளவரில் இருக்க அந்த ஸ்டிக்மாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி தான் அந்த இன்செக்ட் வந்து பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே, இதை இன்செக்ட் பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். Next, wind pollination or anemophily. There are several flowers that are pollinated by wind. Examples of wind pollinated flowers include maize, sugarcane, rice, wheat and grass. So, insect மட்டும் இல்லை, விண்டும் பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதை அனிமோஃபிலி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸும் என்னது விண்டு மூலியமாக பாலினேட் ஆகிருக்கும். அதாவது காற்றுகள் மூலியமாக அது பாலன் கிரைன்ஸ் வந்து காற்று மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இன்னொரு ஃப்ளவரில் இருக்க ஸ்டிக்மாக்குள்ளே போய் ஒட்டிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத விண்ட் பாலினேட்டட் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது எந்த மாதிரியெல்லாம் பிளான்ஸில் இருக்கும் அப்படின்னா மெய்ஸ், சுகர்கேன், ரைஸ், வீட், கிராஸ்லாம் இந்த விண்ட் பாலினேட்டட் தான் நடக்கும். ஓகே, the flowers pollinated by wind show the following characteristic features. ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் இந்த பாலினேட்டட் விண்ட் மூலயமா பாலினேட் ஆகிருக்குள்ளே அந்த ஃப்ளவர்ஸ்க்குரிய ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னா, யூஸ்வலி தீஸ் ஃப்ளவர்ஸ் ஆர் நாட் பிரைட்லி கலர்ட் நார் டூ தே ப்ரொடியூஸ் நெக்டார். ஓகே, ஆனால் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் அவ்வளோ பிரைட் கலர்ஸாக இருக்காது. ஆனால் என்ன பண்ணும், நெக்டார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆல்சோ டூ நாட் ஹாவ் எனி ஃப்ராக்ரன்ஸ். அதே மாதிரி எந்த ஸ்மெல்லும் இருக்காது இந்த மாதிரி ஃப்ளவர்ஸில். நெக்ஸ்ட், த போலன் கிரைன்ஸ் ஆர் வெரி லைட் ஸோ தட் தே ஆர் ஈஸிலி கேரிட் அவுட் பை விண்ட். அதே மாதிரி இந்த போலன் கிரைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஃப்ளவர்ஸில் இருக்க போலன் கிரைன்ஸ் வந்து ரொம்பவே லைட்டாக இருக்கும். அதோட வெயிட் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால விண்டு மூலியமாகவே அந்த போலன் கிரைன்ஸ் வந்து கேரி அவுட் ஆயிரும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், இந்த போலன் கிரைன்ஸ் ஆர் யூஸ்வலி ப்ரொடியூஸ்ட் இன் லார்ஜ் நம்பர்ஸ். அது மட்டும் இல்லாமல் போலன் கிரைன்ஸ் வந்து சும்மா கம்மியாக இல்லாமல் அதோட ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஃப்ளவரில் போலன் கிரைன்ஸ் வந்து ரொம்ப நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. see here is a pollen carried by the wind. ஒரு காற்று மூலியமாக போலன் வந்து கேரி பண்ணி இன்னொரு பிளான்ட்ல இருக்க ஸ்டிக்மாவுக்கு போகுது. ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம், விண்ட் பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். காற்று மூலியமாக பாலினேஷன் நடக்குதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. நெக்ஸ்ட், வாட்டர் pollination or hydrophily. Plants that grow in water including water weeds and pond weeds are usually pollinated by water. Examples of flowers pollinated by water include Vallisneria and Hydrilla. ஸோ சில பிளான்ட்ஸ் எல்லாம் வாட்டரில் க்ரோ ஆகும் இல்லையா, ஸோ அங்கெல்லாம் பாலினேஷன் எப்படி நடக்கும்னா வாட்டரே வந்து பாலினேஷன் ஏஜெண்ட்டாக வந்து ஆக்ட் பண்ணி அங்கே ஒரு பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற பிளான்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா வேலிஸ்னேரியா, ஹைட்ரல்லா இதெல்லாமே வாட்டர் பிளான்ஸ் தான். இங்கே வந்து இந்த வாட்டர் தான் என்ன பண்ணுவாங்க, பாலினேஷன் ஏஜெண்ட்டாக ஹெல்ப் பண்ணி அங்கே பாலினேஷன் நடக்கும். ஓகே,
The flowers pollinated by water show the following characteristic features. The flowers are small and inconspicuous. ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்னா, இந்த ஃப்ளவர்ஸ் எப்போவுமே ஸ்மாலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்கான்ஸ்பியஸ் அப்படின்னா அவ்வளோ பெர்மனண்ட்டாக இருக்காது இந்த ஃப்ளவர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட், the pollen grains are very light so that they are able to float in water. அது மட்டும் இல்லாமல் pollen grains வந்து ரொம்பவே லைட்டாக இருக்கிறதுனால அது தண்ணியில் மிதக்கக்கூடிய எபிலிட்டி வந்து இருக்கும் அந்த pollen grainsக்கு. நெக்ஸ்ட், the pollen grains are coated with a waxy covering to prevent any damage due to water. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி வாட்டர் பிளான்ட்ஸுக்கு எல்லாமே pollen grains எப்படி வேக்ஸி கோட்டடாக இருக்கும். அதனால வாட்டரில் இருக்கிறதுனால அதுவும் வாட்டர் மூலியமாக எந்த ஒரு டேமேஜும் வராமல் இருக்கும் அந்த வேக்ஸி கவரிங் இருக்கிறதுனால. நெக்ஸ்ட், யூஸ்வலி a large number of pollen grains are produced so as to increase the chance of pollination. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளவர்ஸ் பர்டிகுலர் ஃப்ளவர்ஸில் pollen grains வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பாலினேஷன் வந்து சான்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அதுக்காண்டி. Next, pollination by animals or zoophily. Some animals also act as agents of pollination. Bats, squirrels and birds suck nectar from flower and in the process pollen grains stick to their bodies. When they visit another flower, the pollen grains are transferred to the stigma of that flower. These flowers that are pollinated by animals are usually large and bright and grow on tall trees. Okay, first நம்ம birds எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தோம் இல்லையா? சாரி, birds இல்லை, இன்செக்ட்ஸ் எல்லாம் பாலினேஷன் ஹெல்ப் பண்ணாங்க. அது இன்செக்ட் பாலினேஷன் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ அனிமல்ஸ் எல்லாமே அந்த பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அனிமல்ஸ் எல்லாம் பேட், ஸ்குரில்ஸ், பேர்ட்ஸ் இவங்க எல்லாமே ஒரு ஃப்ளவரில் இருக்க நெக்டாரை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காண்டி வருவாங்க. ஸோ அப்படி கலெக்ட் பண்ணி வரப்போ அந்த பாடியோட அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து ஸ்டிக் ஆகிட்டு அந்த அனிமல்ஸ் வந்து வேறு ஃப்ளவருக்கு போகிறப்போ அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து இன்னொரு ஃப்ளவரில் போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் அனிமல்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ் இருக்காங்க இல்லையா, பேட், ஸ்குரில், பேர்ட்ஸ் எல்லாமே எங்கே போய் வந்து நெக்டார் கலெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டால் ட்ரீஸ், நம்ம உயரமான மரங்களில் தான் இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாமே போய் நெக்டார் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாலினேஷன், அனிமல் பாலினேஷன் வந்து எங்கே நடக்கும்னா டால் ட்ரீஸில் இருக்கிற ஃப்ளவர்ஸில் தான் நடக்கும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி இருப்பாங்க, லார்ஜாக இருப்பாங்க, ரொம்ப பிரைட்டாக இருக்கும் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம். அது மட்டும் இல்லை, அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே எங்கே இருக்கும், டால் ட்ரீஸில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டால் ட்ரீஸில் இருக்கிற ஃப்ளவர்ஸில் அனிமல்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணி பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் today's class. So you have to read from chapter first 2 onwards, from starting page onwards you start to read 12 to 17. You have to read in a voice note. Okay, underline the hard words and write the Tamil meaning also. Okay, thank you.